திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் முதல் பகுதி. உலகிலேயே பெரியது எதுன்னு வகுப்பறையில் உள்ள மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்டார். இமயமலைன்னு ஒரு மாணவன் சொன்னான். இணையதளத்தை அடிக்கடி துருவிக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன் சியாச்சின் மலை தான் அப்படிங்கிறான். பிறக்கும்போதே தாயை பறி கொடுத்த ஒரு மாணவனும் உலகத்திலேயே பெரியது அம்மா தான்னு அப்படியே கண்ணில் நீர் வழிய அப்படியே சொல்கிறான். ஆம், உண்மையான பாசத்துக்கு ஈடு இணை என்று எதையுமே சொல்ல முடியாது. பாசம், பரிவு, அன்பு இவையெல்லாம் பஞ்சமில்லாமல் கொட்டி கிடக்குது இந்த பாரத தேசத்தில். இந்த தேச மண்ணில் உதிக்கும் அத்தனை மனிதர்களுமே ஒரு விதத்தில் பாக்கியசாலிகள்தான். மனிதனை நெறிப்படுத்த சாஸ்திரங்கள் இருக்கின்றன, பக்குவப்படுத்த புராணங்கள் இருக்கின்றன. மனிதநேயம் அறிந்த மனிதனே மகான் ஆகிறான், பின்னாளில் தெய்வமும் ஆகிறான். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் பிறந்தான், முதிர்ச்சி அடைந்தான். தன் பிறப்பின் நோக்கம் என்ன என்று மெல்ல தேடினான். சுவையறிந்தான், சுகம் தேடினான். இயற்கை வளங்களை ஒட்டியே ஆரம்ப காலத்தில் மனிதன் தன் வாழ்வை சொகுசாக அமைத்து கொண்டான். உணவுகளை தேடி அலைந்தவன் உணர்ச்சிகளை வளர்த்து கொண்டான். உண்மையை தேடி அலைந்தவன் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டான். உணவு வேண்டும், உறையுள் வேண்டும் என்று லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அலைந்து தவித்த அதே மனித பிறவி இன்றைக்கும் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறினாலும் காரியம் ஒன்றுதான். அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இன்று நாகரிக வளர்ச்சி அடைந்து நவீன வசதியோடு தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மையை தேடி அலைந்தவனோ அவன் வனாந்திர பிரதேசங்களில் தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டான். மலை குகைகளை இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டான். தவத்திலும் ஞானத்திலும் நாட்களை செலவிட்டான். பசித்தபோது பழங்களை சாப்பிட்டான். அங்கே வாழும் கொடிய மிருகங்களை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் அவனுக்கு ஏற்பட்டது. தினமும் சந்திக்க வேண்டியவர்களை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டியதுதானே முறை. அப்படியே ஆக்கிக்கொள்ள முற்பட்டான். கண்களில் கனிவையும் உள்ளத்தில் அன்பையும் வைத்து அந்த கொடிய மிருகங்களை ஆதரவோடு அவன் பார்த்தான். கொடிய மிருகங்களும் தங்களது இயல்புகளில் வித்தியாசம் காட்டின. கொஞ்சம் பாவனையுடன் அவனை நெருங்கின, குழைந்து பழகின. ஆன்மீகவாதிகள் இப்படித்தான் காட்டில் வளர்ந்தார்கள், கலைகளை கற்று தேர்ந்தார்கள். இத்தகையவர்களை முனிவர்கள் என்று சொல்லலாம், ரிஷிகள் என்று போற்றலாம், சித்தர்கள் என்றும் சிறப்பிக்கலாம். உருவம் ஒன்றுதான், உச்சரிப்பு தான் வேறு வேறு. உலகுக்கு வேண்டுமானால் அதிசயங்கள் 7ஆக இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அதிசயங்கள் ஏராளம். நமது வழிபாட்டிற்கு உரிய பஞ்சபூதங்களே பிரம்மாண்டமான ஓர் அதிசயம்தான். தண்ணீர் ஓர் அதிசயம். உலக பரப்பளவில் 70% தண்ணீரே ஆக்கிரமித்துள்ளது. மேட்டூர் அணையில் 120 அடிக்கு நீர் நிரம்பி தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே உள்ள அதிகாரிகள் அதுவரை வந்து சேர்ந்து சேமிப்பாக இருக்கும் தண்ணீருக்கு தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபாடு செய்கிறார்கள். பூமி ஓர் அதிசயம். ஓரிடத்தில் தோண்டினால் தண்ணீர் கிடைக்கிறது, இன்னொரு இடத்தில் தோண்டினால் தங்கம் கிடைக்கிறது, வேறொரு இடத்தில் தோண்டினால் பெட்ரோல் கிடைக்கிறது. வீடு கட்டுவதற்காகவோ அலுவலகம் கட்டுவதற்காகவோ ஒரு இடத்தை வாங்கினால் நல்ல துவக்கமாக இருக்கட்டும் என்று அதுக்கு பூமி பூஜை போடுகிறோம். அந்த இடம் வளம் கொழிக்க பூமி தாயிடம் வாழ்த்தும் கேட்கிறோம். நெருப்பு இன்னொரு அதிசயம். காலையில் குடிக்கும் காப்பிக்கு நெருப்பு நேரடியாக தேவை. நாள் முழுக்க வெளிச்சம் தந்து வியர்வையை விரட்டும் மின்சாரத்துக்கு நெருப்பு மறைமுகமாக தேவை. ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உரிய ஹோமங்களை முறையாக செய்து அக்னி பகவானை குளிர்விக்கிறோம். உடலாலும் உள்ளத்தாலும் சுத்தமானவர்களை நெருப்பு என்றுமே சுடுவதில்லை. இது சத்தியம்தான். சுத்தமானவள் என்று நிரூபிப்பதற்காக நெருப்பில் இறங்கினால் கற்புக்கரசி சீதை என்ன ஆனது அந்த அனல்? வெம்மை கொண்டு அன்னையை தாக்கவில்லை அக்னி பகவான். நேர்த்திக்கடனுக்காக இன்றும் நெருப்பில் இறங்கும் தீமிதி சம்பவங்கள் நாகரிகம் வளர்ந்த கிராமங்களில் கூட சகஜம். இது ஒரு வகை பிரார்த்தனை. இந்த வகை அதிசயங்களில் ஓங்கி உயர்ந்து காணப்படும் மலையும் ஒரு அதிசயமே. பாரத தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மலைக்கும் ஏராளமான புராண சிறப்புகளும் புவியியல் பெருமைகளும் உண்டு. மேருமலை, இமயமலை, கைலாயமலை, மந்திரமலை, நிடதமலை, பொதிகை மலை என்று ஏராளமான மலைகளை இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். இவற்றுள் அதிகம் அறியப்படாத ஒரு மலை ஒன்று உண்டு என்றால் அது சதுரகிரியே. சதுரகிரி மலையை பற்றி இப்போ பார்க்கலாம்.
சித்தர்களின் தலைமை பீடம் சதுரகிரிதான். எண்ணற்ற சித்தர்கள் சதுரகிரி மலையில் கூடி ஆன்மீக விவாதங்கள் நடத்துவது உண்டாம். இதற்கென அவர்கள் பயன்படுத்தும் பல குகைகள் இன்னைக்கும் சதுரகிரி மலையில் பிரமிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் காணப்படுகின்றன. சித்தர்கள் ஏற்படுத்திய தீர்த்தங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. மகத்தான சித்தர்கள் வசித்த குகைகள் இந்த மலை பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. பல குகைகள் இடம்பெற்றிருக்கும் கடினமான பகுதிகளுக்கு மனிதர்கள் யாருமே இப்போ கூட போகவே முடியாது. அத்தகைய பகுதிகளில் இன்றைக்கும் சித்தர்கள் சூட்சமமாக வீற்றிருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையின் உச்சியில் தினமும் நட்சத்திர ரூபத்தில் சித்தர்கள் வலம் வராங்க. சில நேரம் நட்சத்திரங்கள் திடீர்னு வானத்தில் வேகமாக பாய்ந்து போகிறதையும் பார்க்கலாம், அவை கீழே இறங்குறதையும் பார்க்கலாம். இப்படி மேலேயும் கீழேயும் போகும் இந்த நட்சத்திரம் வானத்தில் வர்ணஜாலமே நடத்துது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் இது போன்ற அதிசய காட்சிகளை அடிக்கடி அங்கே பார்க்கலாம். நட்சத்திர வடிவில் சித்தர்கள் தரிசனம் எவருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவங்க எல்லாருமே பெரும் பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு சதுரகிரியில் வசிக்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னாங்க. வான்மீகி, கோரக்கர், கமலமுனி, சட்டமுனி, அகத்தியர், சுந்தரானந்தர், கருவூரார், அகப்பை சித்தர், கொங்கணர், தன்வந்திரி, பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், இடைக்காட்டு சித்தர், திருமூலர், போகர், அழுக்குனி சித்தர், காலங்கிநாதர், மச்சமுனி ஆகியோர் 18 சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. இவர்களை வேறு வரிசையிலையும் சொல்கிறது உண்டு. மேற்குறிப்பிட்டோர் தவிர புசுண்டர், ரோமர், யூகி, பிரம்மர், நந்தி, புலஸ்தியர், தேரையர் முதலிய சித்தர்களும் சதுரகிரியில் வாழ்ந்து பக்தி யோகத்தில் திளைத்தவர்கள். உலகம் உய்யும் பொருட்டு வேள்விகள் பல செய்தவர்கள். சதுரகிரி மேரு முதலிய 8 வகை மலைகளுக்கும் தலைமையானது என்கிறது சதுரகிரி தலபுராணம். கிழக்கு திசையில் இந்திரகிரி, மேற்கு திசையில் வருணகிரி, வடக்கு திசையில் குபேரகிரி, தெற்கு திசையில் ஏமகிரி, இப்படி ஒரு சதுரம் போல அமைந்துள்ள மலைகளுக்கு மத்தியில் சிவகிரி, பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, சித்தகிரி ஆகிய 4 மலைகள். எனவே இந்த மலை பிரதேசம் சதுரகிரி எனப்படுகிறது. சதுரகிரி மலையின் பரப்பளவு ஏறத்தாழ 64,000 ஏக்கர். இந்த மலைப்பகுதியில் பிரமாதமாக அமைந்துள்ளவை சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் கோவில் தவிர பிலாவடி கருப்பர், ரெட்டைலிங்கம், பெரிய மகாலிங்கம் ஆகிய தெய்வங்களும் குறிப்பிடத்தக்கவை. சதுரகிரியின் மையத்தில் சஞ்சீவி மலை இருக்கிறது. சஞ்சீவி மலை என்றதுமே வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் நினைவுக்கு வருகிறாரா? ஆம், சஞ்சீவி மலை இங்கே இருப்பதற்கு காரணமே ஆஞ்சநேயர் தான். அந்த கதையை இப்போ பார்க்கலாமா? இலங்கையில் ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தின் போது ஒரு நாள் ராவணனின் மகன் இந்திரஜித் எய்த பிரம்மாஸ்திரம் லக்ஷ்மணனை தாக்கியது. இதனால் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்தார் லக்ஷ்மணன். தகவல் கேட்ட ஸ்ரீராமரோ உடனே ஓடி வந்து லக்ஷ்மணனை எழுப்புவதற்காக என்னென்னவோ முயற்சிகள் செஞ்சார். அவற்றினால் எந்தவித பலனும் ஏற்படலை. இந்த செய்தி கேட்ட சுக்ரீவனும் அங்கே வானர படையினரோடு அங்கே வந்துட்டாங்க. நிலைமையை உணர்ந்த சுக்ரீவன் உடனே ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயா, லக்ஷ்மணனை இப்போ இந்த மயக்க நிலையிலேருந்து உடனே மீட்கணும். எனவே நீ சீக்கிரமாக போய் அஷ்டகுல பர்வதத்துக்கு அப்பால் இருக்கிற சஞ்சீவி மலை எடுத்துக்கிட்டு வா. லக்ஷ்மணனது மூச்சை தெளிவிக்கும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் அங்கே தான் இருக்குது, உடனே புறப்படு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே ராமநாமத்தை அப்படியே சொல்லியவாறு விண்ணில் பறந்தார் ஆஞ்சநேயர். அதிகம் தாமதிக்காமல் சஞ்சீவி மலையை கண்டுபிடிச்சி அதை அப்படியே பெயர்த்து எடுத்து அப்படியே வானில் பறந்துட்டு வராரு. குறிப்பிட்ட சஞ்சீவி மூலிகை எதுன்னு தெரியாமல் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த அந்த மலையில் இருந்து லக்ஷ்மணனுக்கு தேவையான மூலிகையை பறித்தெடுத்து உடனே உரிய சிகிச்சை வழங்கப்பட்டதா. அதனால் சற்று நேரத்துக்குள் மயக்கத்தில் இருந்து கண் விழித்து எழுந்தார் லக்ஷ்மணன். அங்கே இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுக்ரீவன் ஆஞ்சநேயரை பார்த்து, நன்றி வாயுபுத்ரா, நீ கொண்டு வந்த சஞ்சீவி மூலிகை பயனளித்து விட்டது. இது போன்ற சந்தர்ப்பத்தில் இது உலகத்தில் உள்ள ஏனையோருக்கும் பயன்படும் வகையில் இந்த மலையை நீ எங்கேருந்து கொண்டு வந்தையோ மீண்டும் அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த உத்தரவை சிறமேற்கொண்டு சஞ்சீவி மலையை தன்னுடைய வலக்கரத்தில் ஏந்தியவாறு வடதிசை நோக்கி விண்ணில் மீண்டும் பறந்து சென்றார் ஆஞ்சநேயர்.
சதுரகிரி எனப்படும் இந்த பகுதியை அவர் கடக்கும்போது கையில் மலையுடன் பறக்கும் ஆஞ்சநேயரின் வடிவம் அந்த வனத்தில் தவம் செய்யும் முனிவர்களது கவனத்தை கவர்ந்தது. ஆஞ்சநேயர் சுமந்து செல்வது மூலிகைகள் நிறைந்த சஞ்சீவி மலை என்பதை தங்களுடைய தவ வலிமையால் உணர்ந்த அந்த முனிவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பினர். இந்த மலையில் உள்ள சஞ்சீவி மூலிகைகள் பிற்பாடு தங்களுக்கு உதவும் என்றும் கருதினர். அதனால் அந்த முனிவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் சுமந்து செல்லும் சஞ்சீவி மலையின் ஒரு பகுதி இந்த சதுரகிரியின் மையத்தில் விழ வேண்டும் என்று பிரார்த்தனையும் செஞ்சாங்க. சக்தி வாய்ந்த முனிவர்கள் வேண்டிக்கிட்டதுனால உடனே அந்த மலையில இருந்து ஒரு சிறிய பகுதி ஒன்று பெயர்ந்து கீழே விழுந்தது. இதை கவனித்த ஆஞ்சநேயர், அருந்தவம் செய்யும் முனிவர்களுக்கு என்னாலான உபகாரம் இது என்றால் அதற்காக பெரிதும் சந்தோஷப்படுறேனா அப்படின்னு மன மகிழ்ச்சியோடு அங்கேருந்து கிளம்பி அந்த சஞ்சீவி மலையை அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாரோ அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துட்டார். இதுபோல் ஏராளமான உயிர் காக்கும் மூலிகைகள் அடங்கிய சதுரகிரி மலை பகுதியிலிருந்து வீசும் காற்று நம் உடலில் பட்டாலே நமது நோய் நொடிகள் பறந்து விடாதா என்ன? சதுரகிரி மலையை அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் தரிசிக்க போனால் நாம் நிஜமாகவே மலையில் உள்ள ஒரு தலத்துக்குத்தான் வந்திருக்கிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நகரப்பகுதி ஒன்றுக்கு வந்திருக்கிறோமா அப்படின்ற சந்தேகமே நமக்கு ஏற்படும். காரணம் என்னன்னா, அத்தகைய நாட்களில் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அவ்வளோ பக்தர்கள் அந்த மலையில தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மதுரை, நெல்லை, தேனி, விருதுநகர் போன்ற சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் பல பேர் மலையேறி வந்து இங்கே கடை வச்சுருப்பாங்க. இயற்கை வளம் நிரம்பிய சதுரகிரியில் தண்ணீருக்கும் சாப்பாட்டுக்கும் ஒருபோதும் குறைவே இருக்காது. அதுவும் மேற்குறிப்பிட்ட அதாவது அமாவாசை, பௌர்ணமி ஆகிய விசேஷ நாட்களில் சதுரகிரியில் அன்னதானத்துக்கு பஞ்சமே இருக்காது. சரி, விசேஷ தினம் அல்லாத சாதாரண நாட்களில் மலைக்கு வந்தாலும் நமது சாப்பாட்டுக்கு சிரமம் இருக்காது. காளிமுத்து சுவாமிகள் கஞ்சி மடத்தில் நாள்தோறும் கஞ்சி கிடைக்கும். அது மட்டுமன்றி வேறு வழியே இல்லாவிட்டால் சந்தன மகாலிங்க சுவாமி கோயில் பூசாரியான சுப்புராம் வந்தவர்களுக்கு தானே உணவு சமைத்தும் கொடுப்பார். உண்மையான பக்தியுடன் தங்களது ஊரில் இருந்து புறப்படும் எந்த ஒரு பக்தரும் சதுரகிரி சென்று சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் கண் குளிர தரிசிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் மலையேற ஆரம்பித்தால் அவரை பத்திரமாக மலைக்கு மேல் அழைத்து கொள்வது சதுரகிரியில் வாழும் மகாலிங்கத்தின் பொறுப்பு. பக்தர்களுக்கு எந்தவித சிரமமும் கொடுக்காமல் அவர்களை தனது சன்னதிக்கு அழைத்து தரிசனம் தந்து அனுப்புவார்கள் சந்தன மகாலிங்கமும் சுந்தர மகாலிங்கமும். இதற்கு உதாரணமாக எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. அதுலேருந்து இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஆன்மீக அன்பர் ஒருவருக்கு ஏற்பட்டது தான். அதை இப்போ சொல்கிறேன். தன்னை தரிசிக்க வரும் எவரையும் எந்தவித சிரமத்துக்கும் உள்ளாக்குவதில்லை மலையில் குடிக்கொண்டுள்ள மகாலிங்க சுவாமிகள். மலை பாதையின் சில இடங்களில் பக்தர்கள் நடந்து போகும்போது பாதை இரண்டாக பிரியும். எந்த வழி சென்றால் சதுரகிரி மலை உச்சியை அடையலாம் என்று பக்தருக்கு தெரியாது. தவறான வழியே பயணப்பட்டு விட்டால் சூரிய வெளிச்சம் கூட விழாத அடர்ந்த கானகத்துக்குள் போய் மாட்டிக்கொள்வோம். நாம் பத்திரமாக திரும்புவதற்கு வழி சொல்ல அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியும் பாதை தவறி மலைப்பகுதியில் கண்டபடி பயணித்து சுமார் ஒரு வாரம் கழித்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இறைவனின் திருவருளால் திரும்பி வந்தவர்களும் இருக்கிறார்கள். சதுரகிரியின் உச்சிக்கு செல்ல வழி தெரியாமல் பக்தர்கள் தவிக்கும் சந்தர்ப்பங்களில் அங்குள்ள சில நாய்கள் பக்தரை பார்த்து வாலாட்டி விட்டு என் பின்னாலே வா என்பது மாதிரி பக்தருக்கு வழிகாட்டி கொண்டு அது பாட்டுக்கு முன்னால செல்லும். பக்தர்களும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல அந்த நாயை பின்தொடர்வார்கள். நடந்து செல்லும்போது பக்தர்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் நாய்களும் பதவிசாக ஓரிடத்தில் உட்காரும். பக்தர்கள் எழுந்து நடந்தால் அவர்களுக்கு முன் நாயும் செல்ல ஆரம்பிக்கும். அதுபோல வனவிலங்குகள் எங்கேயாவது எதிர்பட்டால் அங்கிருந்தும் ஆபத்துகள் எதுவும் ஏற்படாமல் பக்தர்களை காப்பாற்றி விடுவார் மகாலிங்கம். இப்படித்தான் சமீபத்தில் 3 அன்பர்கள் பொழுது சாய்ந்த வேளையில் மலை மேல் ஏற ஆரம்பித்தார்கள். புதிதாக சதுரகிரிக்கு செல்பவர்கள் பகல் வேளையில் ஏறி பொழுது சாய்வதற்குள் இறங்கிவிடுவதே நல்லது.
இவர்களோ அடிக்கடி சதுரகிரிக்கு வந்து செல்லும் வழக்கமுள்ளவர்கள். அதனால் ஒரு அமாவாசை தரிசனத்துக்காக முந்தைய நாள் மாலை வேளையில் புறப்பட்டனர். இருள் சூழ ஆரம்பித்ததும் தங்கள் வைத்திருந்த டார்ச் லைட்டின் உதவியால் ஒருவர் பின் ஒருவராக பாதையை பார்த்து பார்த்து பயணித்தார்கள். அங்கே பச்சரிசி மேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள கற்பாறைகள் பச்சரிசி போல் வெண்ணிறமாக இருக்கும். மழை காலத்தில் இந்த பாறையின் மேல் தென்படும் மண் துகள்கள் பச்சரிசியின் மென்மையோடு இருக்குமா. அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த பேர் வந்துச்சு. அந்த பச்சரிசி மேடு என்ற இடத்தை அவர்கள் கடந்தபோது முதல்ல போனவங்களோட டார்ச் லைட்டு திடீர்னு நின்று போயிடுச்சு. அவரும் எதோ பண்ணி பார்க்குறாரு, பேட்டரி எடுத்து தொடச்சி போட்டு பார்க்குறாரு, என்ன பண்ணியும் லைட் எரியவே இல்லை. அப்போ ரெண்டாவதாக போனவங்க சரி பரவாயில்ல நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவதாக போனவங்க முதல்ல போகிறாங்க. இப்போ முதல்ல போகிறவங்கக்கிட்டேயும் மூணாவதாக போகிறவங்கக்கிட்டேயும் டார்ச் லைட் இருக்குது. கொஞ்ச தூரம் போன உடனே முதல்ல இப்போ போயிட்டுருக்கிற அவரோட டார்ச் லைட்டு நின்று போச்சு. ஒரே கும் இருட்டு. முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. மரம் இருக்குதா, பாறை இருக்குதா, பள்ளம் இருக்குதா, என்ன இருக்குது, மனுஷங்க இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு இருட்டு, கும் இருட்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ மூணாவதாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் டார்ச் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அவரு கொஞ்சம் தைரியசாலி, கொஞ்சம் விவரமானவர். அதனால் அவர் இப்போ நான் முன்னாடி வரேன், நாம் என்னோடய டார்ச் லைட் வெளிச்சத்தில் நமக்கு மேலே ஏறி போகலாம் மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக மகாலிங்கம் துணையாக இருப்பார், அவர் பார்த்துக்குவார், பயப்படாமல் வாங்க அப்படின்னு எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா, சந்தன மகாலிங்கத்துக்கு அரோகரா அப்படின்னு மனசில் துதித்தபடியே அங்கே 3 பேரும் வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 10 அடி தூரம் தான் நடந்திருப்பாங்க. சொல்லி வச்சது போல் இந்த மூணாவதாக வந்தவங்க இப்போ நான் முன்னே போகிறேன்ட்டு வந்தாங்கல்ல, அவங்களோட டார்ச் லைட்டு எரியல. அவரும் எதோ பண்ணி பார்க்குறாரு, டார்ச் லைட் எரியவே இல்லை. இப்போ ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறது கூட மற்றவங்களுக்கு தெரியல, அப்படி ஒரு கும் இருட்டு. அப்போ அப்படியே தொட்டு தான் இங்கே ஆள் இருக்காங்கன்னு உணர முடியும், அப்படி இருக்குது. அப்போ இந்த மூணாவதாக வந்தாங்கல்ல, இப்போ முதல்ல போயிட்டுருக்குற அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு யோசனை வருது. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த 2 பேர்த்தோட தோலையும் தொட்டு அப்படியே உட்காருங்க, நான் சொல்கிற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு ஒரு காதில் அப்படியே சத்தம் இல்லாமல் சொன்னது தான். எல்லாரும் சத்தம் விடாமல் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. இப்போ மூணாவதாக வந்தவங்க அவங்களோட டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்கலன்னு ஆன் பண்ணி பார்க்கும்போது லைட் எரியுது. மற்றவங்களும் ஆன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களோட லைட்டும் எரியுது.